பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கும். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 17-18 வாசிக்கிற பொழுது, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி யோபு தன் தேவனிடத்தில் பார்த்து பேசுகிற இந்த வார்த்தையை பார்க்கிறோம். மனுஷனுக்காக அவன் பரிந்து பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மனுஷனை நீ நினைப்பதற்கு அவன் தகுதியற்றவன். மனுஷன் நினைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஒரு சாதாரண நபர் கிடையாது. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் நினைக்கலாம். ஆனால் மனுஷனை தேவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளோ பெரிய தேவன். மனுஷனையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணி அவர் மேலே சிந்தை வைக்க தேவன் பிரியம் கொள்கிறாரே என்று சொல்லி மனுஷனை குறித்து தேவனிடத்தில் யோபு சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். தேவன் மனுஷனை விசேஷமாக படைத்தார். தேவதூலும் சற்று சிறியனாக படைத்தார். அப்படி சிறியனாக படைத்திருந்தாலும் அந்த சிறியவனான மனுஷன் தேவனை விட்டு விலகி போய் தன் சொந்த முயற்சியிலே தன் சொந்த காரியங்களை பார்த்து கொண்டதை பார்க்கிறோம். ஆகவே தான் யோபு சொல்கிறாரு, மனுஷன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு ஒரு பொருட்டாக எண்ணி அவன் மேல் நீ சிந்தை வைத்து காலைதோறும் அவனை விசாரிக்கிறீரே, நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறீரே, அவன் எம்மாத்திரம், அந்தளவுக்கு அவன் ஒர்த்தா? ஒரு ஒருத்தர் ஆளை ஏன் ஆண்டவர் நீ இந்தளவுக்கு மனுஷனுக்கு நீ தேடி வரீங்க? ஏன் மனுஷனை தேடி வர வேண்டும்? மனுஷனாக ஒரு பொருட்டே அவனுடைய பார்வை கிடையாது. மனுஷனுடைய வருஷங்கள், அவன் வாழ்கிற வாழ்க்கை நாட்கள் 70-80 வருஷம்தானே. அவனை போய் நீ ஏன் இந்தளவுக்கு செய்ய வேண்டும்? அவனை போய் ஏன் இந்தளவுக்கு நீர் அவனை நீ மெச்சிக்கொள்ள வேண்டும், அல்லது அவன் மேல் கரிசனாக இருக்க வேண்டும், அல்லது அவனை யோசிக்க வேண்டும்? அவனை எம்மாத்திரம் ஆண்டவரே, அவன் ஒரு மனுஷனா என்று சொல்கிற அளவுக்கு யோபு இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே யோபு மனுஷன் செய்கிற தவறுகளை, மனுஷன் செய்த பாவங்களை யோபாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே மனுஷனை குறித்து இங்கே தேவனிடத்தில் அவன் சொல்லுகிற ஒரு ரிப்போர்ட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தா 9ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். மனுஷனுக்கு அவர் செய்கிற காரியம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னார். மனுஷனை மண்ணன் நினைவு கூறுகிறார். மனுஷன் மண்ணு தான். ஆனால் மனுஷனுக்கு ஒரு தேவனுடைய பார்வை எப்படி? மனுஷனை குறித்து நம்முடைய ஆண்டோடைய பார்வை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்மளால் எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாது, யோசிக்க முடியாது, இவ்வளோ இருக்கா என்று யோசிக்காத அளவுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எண்ணி முடியாத அளவுக்கு அதிசயங்களை செய்கிறார். கவுண்ட்லெஸ் பிளெஸ்ஸிங், கவுண்ட்லெஸ் மிராக்கிள், கவுண்ட்லெஸ் எண்ணி முடியாதவைகளை. ஆகவே தேவன் மனுஷன் மேலே வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெரியது, திட்டங்கள் எவ்வளோ பெரியது, எண்ணங்கள் எவ்வளோ பெரியது. மனுஷனை அவர் மிக பெரிதாக நினைத்திருக்கிறார், நீதிமானாக வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனுஷனெல்லாம் தகுதியற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி யோபு சொல்லியிருந்தாலும், தேவன் மனுஷன் மேலே வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் மிகப்பெரியதாக இருக்கிறது. இந்த பூமியில் தேவராஜ்யம் கட்டுவதற்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கும் மிகப்பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே தான் இங்கே ஆராய்ந்து முடியாத, மனுஷனால் எண்ணி முடியாத, மனுஷனால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவன் சிந்தனைக்கு அப்பால், அவனுடைய எண்ணத்துக்கு அப்பால், அவனுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டு அவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார், நினைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆகவே தேவன் தம்முடைய பார்வையில், தேவன் தம்முடைய சிந்தையில், தேவன் தம்முடைய எண்ணத்தில் மனுஷனை குறித்து மிக உயரிய சிந்தனையை, மிகப்பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை தேவன் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் திட்டம் மிகப்பெரியது, தேவனுடைய சித்தம் மிகப்பெரியது, தேவனுடைய காரியங்கள் மிகப்பெரியதாக இருக்கிறது. ஆண்டவர் என்னை கொண்டு தேசத்தை அசைக்க செய்யும். அநேக மிஷனரிமார்கள், அநேக ஊழியர்களை பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவ்வளோ செஞ்சிருக்கிறார். ஒவ்வொருடைய வாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். சபைக்கு இடம் கொடுத்திருக்கிறார், சபை கட்ட கிருபை செய்திருக்கிறார், ஆலயம் கட்ட கிருபை செய்கிறார், பணத்தை சந்தித்திருக்கிறார். நம்முடைய தேவன் சாதாரண சின்ன தேவன் அல்ல. ஆராய்ந்து முடியாத மனுஷனுடைய எண்ணத்திற்கும் மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு அவர் செய்கிற தேவனாக இருக்குது. நம்முடைய ஊழியத்தில் கூட, நம்முடைய வேலையில் கூட, நம்முடைய குடும்பத்தில் கூட நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அதிசயங்களை, ஆராய்ந்து முடிய பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பார்வையில் நாம் மிகப்பெரியவர்கள், மனுஷனுடைய பார்வையில் சிறியவர்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில் மிகப்பெரியவர்கள். தேவன் அப்படி தான் மனுஷனை படைத்தார். உயரிய சிந்தையில் படைத்தார், உயரிய எண்ணத்தில் படைத்தார், உயரிய நோக்கத்திற்காக படைத்தார். ஆக நம்முடைய படைப்பு என்பது ஒரு சாதாரணமானதல்ல. நம்முடைய படைப்பு மிகப்பெரிய அற்புதமானது. நம்முடைய படைப்பு மிகப்பெரியதாக இருக்கிறது. ஆகவே
அந்த சிந்தனையோடு கூட வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று வாக்கு பண்ணார். அப்படியே எங்களை செய்து ஆசீர்வதிப்பதாக உங்களுடைய கரத்தில் தாழ்த்து இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். We will be succeeded. Praise.